தென்காசி விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால், கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதற்கு காரணங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு ஈஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி, அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். ஒரு 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறது இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்ப்போம். தேங்க்யூ. 23 ஆல்மோஸ்ட் சிட்டிங் சீட் எல்லாமே சொல்லிட்டேன்ல. 16 they want a seat which is seat you were selected 23. You can take 60. Out of 28 you have decided 23. Can you mention the 23 seats? What are you No, we'll send press release. We'll send press release. Press. We have to discuss PEC first. இல்ல அதுல எல்லோரையும் நாங்க ஏற்கனவே கட்சியிலிருந்து கட்சி நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை நீக்கியவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். நாங்க பிஇசி மீட்டிங் இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கலாம். நான் கண்டிப்பா பத்திரிகையாளரிடம் எந்தெந்த தொகுதியை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம், எது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வோம். மனநிறைவோடு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் அறிவிப்பு எப்போ வெளியாகும்? ஓரிரு நாளில். ஏமா எல்லாம் சும்மா காங்கிரஸை ஏமாத்தி வெரி ஷார்ட்லி. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வென்றிருந்த விருத்தாச்சலம், தென்காசியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்துள்ளோம் என்று செல்வபிறந்தகை தெரிவித்தார். மேலும் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு வென்ற 18 தொகுதிகளில் 16 தொகுதிகள் மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செல்வபிறந்தகை தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வென்ற விருத்தாச்சலம், தென்காசியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்துள்ளோம் என்று செல்வபிறந்தகை தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு வென்ற 18 தொகுதிகளில் 16 தொகுதிகள் மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செல்வபிறந்தகை தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. தற்பொழுது அந்த 18 இடங்களை மீண்டும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதாகவும், அதன் அடிப்படையில் திமுகவுடன் நடைபெற்ற இந்த 2 மணி நேர பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற 18 தொகுதிகளில் விருதாச்சலம் மற்றும் தென்காசி ஆகிய தொகுதிகளை மட்டும் திமுகவுக்கு விட்டுக் கொடுப்பதாகவும், மேலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற 18 தொகுதிகளில் 23 தொகுதிகள் தற்போது வரையிலும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியை திமுக மீண்டும் கேட்பதாகவும், அதே போன்று திமுகவிற்கு வசம் இருக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாகவும், மொத்தம் 5 தொகுதிகளில் மட்டும் இன்னும் ஒரு சுமூக நிலை எட்டப்படாது இருப்பதனால் அது தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் திமுகவுடைய பேச்சுவார்த்தைகளுடன் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினர் அகில இந்திய தலைமையிடமும் ஆலோசித்த பிறகாக இது குறித்து மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும், அப்போது உறுதி செய்யப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளில் 18ல் 16 உறுதி செய்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் கடந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 25 தொகுதிகளில் தோல்வியுற்ற தொகுதிகளிலும் சில தொகுதிகளை அவர்கள் கேட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் மூலமாக அவர்கள் மொத்தம் 23 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் இன்றைய தினமே உறுதி செய்யப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு அவருடைய தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு உறுதி செய்யப்படும். மேலும் மற்ற கட்சிகள் அனைத்துக்கும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியினுடைய தொகுதியுடைய பட்டியலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும்,
அதே நேரத்தில் திமுகவுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய 164 வேட்பாளர்களுடைய பட்டியலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினமே வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில் இன்றைய தினம் உடன்பாடு எட்டப்படுவதற்கு தாமதமாகும் பட்சத்தில் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.